விழிக்குத் துணை மென்மலர் பாதங்கள் மெய்மெகுன்றா மொழிக்குத் துணை முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்குத் துணை பன்னிருதோளும் பயந்ததனை பழிக்குத் துணை செங்கோடன் வேலும் மயூரமுமே. அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று கார்த்திகை 18 3/12/2024 செவ்வாய்க்கிழமையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். செவ்வாய்க்கிழமையாகி இருக்கின்ற காரணத்தால் முருகப்பெருமானுடைய தரிசனம் என்பது நமக்கு அற்புதத்தை தரும் என்ற கருத்தின் அடிப்படையில் இன்றைக்கு சுவாமிநாத சுவாமி ஆலயத்தை தரிசிப்போம். அந்த சுவாமிநாத சுவாமியை தரிசிப்போம். தஞ்சை மாவட்டத்தில் மலையே கிடையாது. ஆனால் இந்த ஆலயமானது சுவாமி மலை என்று அழைக்கப்படுகின்றது. சுவாமி என்று சொல்கின்ற நேரத்தில் நமக்கெல்லாம் நன்றாக தெரிந்த ஒரு பொருள் என்ன என்று சொன்னால் சிவபெருமான். ஆனால் அந்த சுவாமிக்கே குருவாக இருந்து முருகன் உபதேசம் செய்த காரணத்தினாலே இந்த இறைவன் சுவாமிநாத சுவாமி என்று கொண்டாடப்படுகின்றார். ஆகையினால் இந்த முருகப்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த ஆலயமும் சுவாமி மலை, இந்த ஊரும் சுவாமி மலை என்றே கொண்டாடப்படுகின்றது. இது ஒரு கட்டுமலையாக அமைந்திருக்கின்றது. கட்டுமலை என்று சொன்னால் மலை அல்ல, ஆனால் மலையை போல் தோற்றம் அளிக்கக்கூடிய வகையில் கட்டுமானம் செய்து, அதாவது அமைத்து ஆலயம் அமைத்திருக்கக்கூடிய அமைப்பு, அதற்கு கட்டுமலை என்று குறிப்பிடுவார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், முருகப்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஏராளமான திருத்தலங்களை பார்த்தோம் என்று சொன்னால் அவைகள் அனைத்துமே குன்றின் மீது தான் இருக்கும். அதில் ஒரு சிறிய எக்ஸப்ஷனாக திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய ஆலயம் மட்டும் கடற்கரையில் அமைந்திருக்கின்றது. ஆனால் அதுவும் ஒரு காலத்தில் குன்றாக இருந்ததாகத்தான் குறிப்பிட்டு இருக்கின்றார்கள் பழைய இலக்கியங்களில். அதாவது மணல் குன்றாக இருந்திருக்கின்றது ஒரு காலத்தில். இந்த சுவாமி மலையை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது இங்கு தஞ்சை மாவட்டத்தில் மலை என்பதே கிடையாது. இருந்தாலும் அப்படி குன்றின் மீது குமரன் இருக்க வேண்டும் என்ற அந்த கருத்தின் அடிப்படையில் மலை போன்ற அமைப்பை அப்படி அரசர்கள் அமைத்து இறைவனை இதில் எழுந்தருளச் செய்தார்கள். இதில் ஒரு சிறப்பு அம்சமாக என்ன என்று சொன்னால், நாம் இந்த மலையின் மீது ஏறுகின்றோம். ஏறி முருகனை தரிசிப்பதற்காக செல்கின்றோம். அப்படி செல்கின்ற நேரத்தில் படிகள் என்று சொன்னால் 60 படிகள் இருக்கும். அந்த 60 படிகள் என்ன என்று சொன்னால் தமிழில் இருக்கக்கூடிய தமிழ் வருடங்கள் 60. அந்த 60 வருடங்களினுடைய பெயரை அப்படியே அதற்கு வைத்து என்ன செய்கின்றார்கள், அந்த தமிழ் வருடத்தினுடைய தேவதைகள் இருக்கின்றார்கள் அல்லவா, அதாவது ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒரு தேவதை என்று குறிப்பிடுவார்கள். அந்த வகையில் இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய வருடம் என்ன என்று சொன்னால் குரோதி வருடம். இந்த குரோதி வருடத்திற்கு உரிய தேவதை யார் என்று சொன்னால் சுக்கிரன். அதே போல ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒரு தேவதையானது உண்டு. அந்த வகையில் அந்த 60 வருடத்தினுடைய தேவதைகளும் படிகளாக இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்கின்றார்கள் என்ற கருத்தின் அடிப்படையிலே தான் இந்த ஆலயத்தில் 60 படிகள் அமைத்து அப்படி முருகப்பெருமான் ஆலயத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என்பது இந்த ஆலயத்தினுடைய ஸ்தல வரலாறாக அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக இந்த தெய்வத்தை அருணகிரிநாத பெருமான் அற்புதமாக போற்றி பாடியிருக்கின்றார். எப்படி என்பதை பார்ப்போம். இப்பொழுது நாம் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமியை தரிசிப்போம். வாருங்கள் நண்பர்களே. செவ்வாய்க்கிழமையாக இருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் நாம் முருக தரிசனம் செய்ய வேண்டும் என்ற அற்புத கருத்தின் அடிப்படையில் நாம் இன்றைய தினம் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசித்துக் கொண்டு இருக்கின்றோம். இந்த சுவாமிநாத சுவாமி ஆலயத்தை பற்றி நாம் அப்படி சிந்திப்பதற்கு முன்பாக இந்த ஆலயத்தில் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்ற வழிபாட்டு முறையை முதலில் பார்ப்போம். நாம் இந்த ஆலயத்திற்கு 2 வாயில்கள் இருக்கின்றன. ஒன்று தெற்கு நோக்கி ஒரு வாயில் அமைந்திருக்கின்றது. அதற்கு அடுத்ததாக கிழக்கு நோக்கி ஒரு வாயில் அமைந்திருக்கின்றது. இந்த 2 வாயிலிலும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 2 ராஜகோபுரங்கள் இருக்கின்றன. பெருவாரியாக நாம் அப்படி கிழக்கு ராஜகோபுரத்தின் வழியாகத்தான் செல்ல வேண்டும். ஒருவேளை நாம் அந்த வழியாக செல்லாமல் தெற்கு ராஜகோபுரத்தின் வழியாக சென்று விட்டோம் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும், நேராக அப்படியே கிழக்கு ராஜகோபுரம் இருக்கக்கூடிய பகுதிக்கு வர வேண்டும்.
வந்து அங்கு இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான், அப்படியே பிரம்மாண்டமான அளவில் அருள் செய்யக்கூடிய விநாயகப் பெருமான், அந்த விநாயகப் பெருமானை நாம் வழிபாடு செஞ்சுட்டு அதற்கு பிறகு என்ன செய்யணும்? நேராக கிடுகிட்டுன்னுட்டு படி ஏறி மேலே போகணும். அந்த படி ஏறி மேலே சென்றதற்கு பிறகு நாம் அங்கு விநாயகப் பெருமான் அங்கும் எழுந்துருளி இருக்கின்றார். அந்த விநாயகப் பெருமானுக்கு நேத்திர கணபதி என்று பெயர். நேத்திர கணபதி என்று சொன்னால் கண் நோய் உள்ளவர்கள் இவரை வணங்கினார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அந்த கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தீருகின்றன என்று குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் ஆழமான கருத்து என்ன என்று சொன்னால், விநாயகப் பெருமான் என்று சொன்னாலே அவர் ஞானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கடவுள். அதாவது ஞானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் எது என்று சொன்னால் நவகிரகங்களில் கேது. அந்த கேது கிரகத்திற்கு அதி தேவதை யார் என்று சொன்னால் விநாயகப் பெருமான். அந்த விநாயகப் பெருமானை ஞானத்தை தரக்கூடியவள் என்றும் குறிப்பிடுவார்கள். ஞான கண்ணை திறக்கக்கூடிய அற்புத தெய்வம்தான் சுவாமிமலை சுவாமிநாத ஆலயத்தில் நேத்திர கணபதி என்று, நேத்திரம் என்றால் கண் இல்லைங்களா, ஆகையினால் அப்படியும் இந்த பெயர் வந்திருக்கலாம் என்று இந்த ஆலயத்தை சார்ந்த சிவாச்சாரியார் ஒருவர் குறிப்பிட்டார். அப்படி நாம் அந்த நேத்திர கணபதியை தரிசனம் செய்து விட்டது நாம் என்ன செய்கின்றோம்? அப்படி உள்ளே செல்வதற்கு முன்பாக கொடிமரம், அந்த கொடிமரம் இருக்கின்றது அல்லவா, அந்த கொடிமரத்தின் கீழே விழுந்து வணங்கி உள்ளே செல்கின்றோம். அப்படி உள்ளே சென்று அந்த முருகப்பெருமானை வணங்குகின்ற நேரத்தில் அருணகிரிநாத பெருமான் இந்த முருகப்பெருமானை குறிப்பிடுகின்ற பொழுது திரு ஏரகம் அமர்ந்த பெருமானே என்று குறிப்பிடுகின்றார். அதாவது இந்த சுவாமிமலைக்கு என்ன பெயர் என்று சொன்னால் ஏரகம் என்று பெயர். அகம் என்று சொன்னால் இடம், அடுத்து ஏரகம் என்று சொன்னால் உயர்வான இடம். அதாவது உயர்வான இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய உயர்வான தெய்வமே என்று அருணகிரிநாத பெருமான் குறிப்பிடுகின்றார் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள் இருக்கின்றது அல்லவா, அந்த அறுபடை வீடுகளுக்கும் ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு பெயர் உண்டு. ஆமாங்க, ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு பெயர் உண்டு என்று சொல்கின்ற நேரத்தில் திருப்பரங்குன்றம் நமக்கு நன்றாக தெரிகின்றது. அதற்கு பெயரிலேயே அப்படியே அமை திருப்பரங்குன்றம் என்றே அதனை குறிப்பிடுவார்கள். அதற்கு அடுத்ததாக திருச்செந்தூர் இருக்கின்றது அல்லவா, அதற்கு என்ன பெயர் என்று சொன்னால் திரு சீர் அலைவாய் என்று பெயர், இரண்டாவது படைவீடு. மூன்றாவது படைவீடு எது என்று சொன்னால் பழனி. அந்த பழனியை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது திரு ஆவினன்குடி என்று அதற்கு பெயர். அதற்கு அடுத்ததாக நான்காவது படைவீடு எது என்று சொன்னால் சுவாமிமலை. இந்த சுவாமிமலைக்கு திரு ஏரகம் என்று பெயர். ஐந்தாவது படைவீடு எது என்று சொன்னால் திருத்தணி, அதற்கு திருத்தணிகை என்று பெயர். அதற்கு அடுத்ததாக பழமுதிர் சோலை இருக்கின்றது அல்லவா, அதற்கு என்ன பெயர் என்று சொன்னால் ஆறாவது படைவீடு. இப்படி அறுபடை வீடுகள். அந்த அறுபடை வீடுகளில் நான்காவது படைவீடாக இருக்கக்கூடியது தான் திரு ஏரகம் என்று கொண்டாடப்படக்கூடிய சுவாமிமலை. அந்த சுவாமிமலையில் இருக்கக்கூடிய சுவாமிநாத சுவாமி, ஆஹா, எப்படி என்று சொன்னால் அவர் விபூதி அபிஷேகத்தில் அந்த சுவாமிநாத சுவாமியை நாம் தரிசிக்கின்ற பொழுது அவர் எப்படிப்பட்ட வகையில் நமக்கு காட்சி தருவார் என்று சொன்னால் ஒரு வயோதிக வடிவத்தில், அதாவது பழுத்த அனுபவசாலியாக இருக்கக்கூடிய சிவபெருமானை போலவே நமக்கு காட்சி தருவார் என்று குறிப்பிடுவார்கள். அவர் எழுந்தருளி இருக்கக்கூடிய பீடம் சிவலிங்கத்தின் இருக்கக்கூடிய ஆவுடையார் போலவும், அதன் மீது முருகன் நின்று கொண்டு இருப்பது சிவலிங்கத்தை போலவும், ஒவ்வொரு அலங்காரத்திலும் ஒவ்வொரு விதமாக காட்சி தரக்கூடிய அற்புத தெய்வமாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான். சந்தனாபிஷேகம் நடைபெறுகின்ற பொழுது சந்தன அபிஷேகத்தில் அந்த சுவாமிநாத சுவாமியை நாம் தரிசிக்கின்ற பொழுது எப்படி என்று சொன்னால் அப்படியே பாலசுப்பிரமணியனாக, அப்படி கையில் தண்டத்தை வைத்துக்கொண்டு அற்புத தெய்வமாக அப்படியே நமக்கு அருள் செய்யக்கூடிய தெய்வம் யார் என்று சொன்னால் முருகப்பெருமான் என்று தெரிவித்து சுவாமிமலை சுவாமிநாத சுவாமியை நாம் தொடர்ந்து தரிசிப்போம் வாருங்கள். செவ்வாய்க்கிழமையாக இருக்கின்ற காரணத்தால் முருகப்பெருமானை தரிசிக்க வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் நாம் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமியை தரிசித்துக் கொண்டு இருக்கின்றோம். நாம் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள் என்று சென்ற பகுதியில் சிந்திக்க தொடங்கிய நேரத்தில் அப்படி நேத்திர கணபதியை தரிசனம் பண்ணிவிட்டு உள்ளார போய் அந்த முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு நம்ம என்ன செய்கிறோம்? நேராக கீழே இறங்கி வரோம். அன்னை மீனாட்சியும் சோமசுந்தர பெருமானும் எழுந்துருளி இருக்கின்றார்கள். அந்த மீனாட்சியையும் சிவபெருமானையும் அவசியம் தரிசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வழிபாடானது நிறைவடையும்.
இங்கே சுவாமிநாத சுவாமியாக, அதாவது இவருக்கு ஏன் இந்த பெயர் என்று சொன்னால் தந்தைக்கே உபதேசம் செய்த அற்புத தெய்வம் என்ற கருத்தின் அடிப்படையிலே தான் சுவாமி சிவபெருமான் அந்த சுவாமிக்கு நாதனாக இவர் உபதேசம் செய்த தெய்வம் என்ற கருத்தில் அப்படிப்பட்ட அற்புத பெயரோடு இந்த இறைவன் நமக்கு காட்சி தந்து அருள் செய்து கொண்டிருக்கின்றார். ஆகையினால் இந்த ஆலயத்தில் இந்த முருகப்பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்கள், அதாவது ஏதாவது ஒன்றை படித்து கொண்டே இருக்கின்றார்கள், அவர்கள் அறிவு விசாலமாக இருக்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய மாணவர்கள் அவசியம் இந்த ஆலயத்திலே வந்து இந்த முருகப்பெருமானை வணங்கினார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு சர்வ நிச்சயமாக அறிவு விசாலப்படும் என்று சொன்னால் மிகையல்ல. அதற்கடுத்ததாக பூமாதேவியானவள் நெல்லிமர வடிவத்தில் இன்றைக்கும் இந்த முருகனை வணங்கிக் கொண்டு இருக்கின்றாள் என்பது ஐதீகம். முருகப்பெருமான் தன் கையில் இருக்கக்கூடிய வஜ்ராயுதத்தால் உருவாக்கிய தீர்த்தமானது குமார தீர்த்தம் என்று இங்கு இருக்கின்றது. எனவே அந்த தீர்த்தத்தில் நாம் நீராட முடிஞ்சால் நீராடி, அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த தீர்த்தத்தை நம் தலைகளை புரோட்சணம் செய்து கொண்டு நெல்லிமரமாக இருக்கக்கூடிய அந்த பூமாதேவி, அதாவது நெல்லிமரம் என்று சொன்னால் அந்த நெல்லி என்பது எப்படி என்று சொன்னால் மகாலட்சுமியினுடைய அம்சம். எனவே நமக்கு லட்சுமி கடாட்சமும், அதாவது பொருள் வரவும் கிடைக்கும். யாரை வணங்கினால் அந்த நெல்லி மரத்தை வணங்கி முருகப்பெருமானை வணங்கினால் நமக்கு அறிவு மேம்படும். கல்வி செல்வத்தையும் நமக்கு பொருள் செல்வத்தையும் ஒருங்கே தரக்கூடிய கடவுள் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி. அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தக்கூடிய அற்புத தெய்வம் என்று தெரிவித்து இன்றைக்கு நாம் தரிசித்த சுவாமிமலை சுவாமிநாத சுவாமியினுடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.